என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இது 97வது உபவாச நாள். ஒருவேளை இந்த ஒவ்வொரு நாள் உபவாசத்தையும் நாங்கள் ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ண முடியவில்லை. அதிகாலையில் 5லிருந்து 6 வரைக்கும், இரவிலே 9லிருந்து 10 மணி வரைக்கும் என்று ஜெபித்தபடினாலே அது ஒரு பர்சனல் பிரேயராகவும் ஒரு சிறு கூட்டத்திற்கு மாத்திரம் ஆசீர்வாதமுள்ள ஜெபமாகவும் இருந்தது. பல 100 பேர் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். கலந்து கொள்ளாதவர்கள் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க பழக வேண்டும். இந்த 97வது நாளிலே 97ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 97 வசனம் 5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மாறாத பிரச்சனைகள். ஐயோ, பிரச்சனைகள் மாறவில்லை, போராட்டம் மாறவில்லை, வியாதிகள் தீரவில்லை என்று பல காரியங்களை குறித்து தேவ ஜனங்கள் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த 97வது உபவாச நாளில் கூட நீங்கள் சில காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வரும். கர்த்தர் ஒருவருக்கும் அநீதி செய்கிற தேவன் அல்ல. இங்கே வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் வரும் பொழுது பர்வதங்கள் எல்லாம் உருகி போகும். அப்படி என்றால் ஒரு தேவனுடைய மகன் மகள் எதை தேட வேண்டும் தெரியுமா? தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். ஆண்டவரே, இந்த 1 மணி நேர ஜெபத்தில் நான் என் தேவைகளுக்காக வரப்போவதில்லை, என் பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்க போறதில்லை. நான் தேவனை தேட போகிறேன், அவர் சமூகத்தை நாடப் போகிறேன். உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் அவைகள் உருகியே போயிற்று என்று வாசிக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டுவது தேவனை தேட வேண்டும், அவருடைய முகத்தை நாட வேண்டும், அவருடைய அன்பை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று வருந்தி அழைக்க வேண்டும். எஸ்தர் ராஜாத்தி அப்படித்தான் கேட்டாள். ராஜா, விருந்துக்கு நீர் வர வேண்டும். அவளுக்கு தெரியும், ராஜா வந்து திருப்தி அடைந்து விட்டால் அவர் தனக்காக எதையும் செய்வார் என்று. ஆகவே தைரியமாய் ராஜாவை அழைத்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை வருந்தி அழைக்கும் பொழுது அந்த பிரசன்னம் வந்தால் பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகிவிடும். சர்வ பூமிக்கும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவைகள் உருகியே போகும். நிச்சயமாய் இந்த காரியத்தை வரும் நாட்களிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அவர் தருவதை அல்ல, அவரை தேடுங்கள். அவர் கரத்தை அல்ல, அவர் முகத்தை தேடுங்கள். உங்கள் வார்த்தைகளை சொல்வதை விட அவருடைய வார்த்தைகளை தேடுங்கள். பிரசன்னம் வரும் பொழுது பர்வதங்கள் எல்லாம் உருகி போகும். பிரசன்னத்தை நாடுங்கள், பிரசன்னத்தை தேடுங்கள், பிரசன்னத்தில தரித்திருங்கள், பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இதே சங்கீதத்தில் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதையைத்தான் விதைப்பார்கள். இங்கே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. நீங்கள் ஜெபித்த ஜெபங்கள் விதைகளாக பூமிக்குள் இருக்கிறது. அவைகள் ஒரு நாள் முளைத்து வரும். இங்கே என்ன முளைத்து வருமாம்? நீதிமானுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. வரப்போகிற ஆண்டு வெளிச்சத்தின் ஆண்டாய், மகிழ்ச்சியின் ஆண்டாய் நிச்சயமாய் உங்களுக்கு இருக்க போகிறது. நம்பிக்கையோடு இன்னும் தேவனுக்கு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. நீதிமானுக்காக ஆண்டவரே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோமே. உங்க பிரசன்னம் வந்தா மலைகள் எல்லாம் பனி போல உருகிரும்பா. உங்க பிரசன்னம் வந்தால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஜனத்திற்காய் விதைக்கப்பட்ட வெளிச்சத்திற்காய், உம்முடைய ஜனங்களுக்காய் விதைக்கப்பட்ட மகிழ்ச்சிக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதியும், நன்மை கிருபைகளால் நிரப்பும். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலையிலே நம்முடைய பைபிள் கால்ஸ் ஆலயத்தில் வைத்து 6 மணிக்கு ஒரு வர்ஷிப் நைட் நடக்கிறது. இதில் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். நீங்கள் சென்னையில் எங்கிருந்தாலும் இந்த வர்ஷிப் நைட் பிரேயர்ல வந்து கலந்து கொள்ளலாம். அதே போல
நாளைய தினத்தில் காலையில் 10 மணிலிருந்து 2 மணி வரையும், செவ்வாய்க்கிழமை காலை 10லிருந்து 2 மணி வரைக்கும் ஒரு உபவாச கூட்டம். இந்த 100 நாள் ஜெபத்தின் நிறைவு கூட்டங்களாக அந்த 2 நாட்களும் பைபிள் கால்ஸ் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கான விசேஷித்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் ஒருவேளை இந்த வருஷமெல்லாம் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காக வாஞ்சித்து ஜெபித்திருந்திருப்பீர்கள் என்றால், இந்த ஜெபத்திற்கு கலந்து வாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஆவியின் அருள்மாரியை பெற்றுக்கொள்வீர்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். புது பலத்தோடு புது ஆண்டுக்கு நீங்கள் ஆயத்தமாவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். காட் bless you.